தடையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தடையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன் பாவத்தடையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது விருத்தாச்சலம் பேராசிரியர் ரமேஷ் ரூபி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் எம்எஸ் அகஸ்டின் மரிய சூசை ஆண்மிலை பாற்றிக்காகவும் பெரியநாயகசாமி தங்கச்சியம்மாள் தாஸ் மேலும் குடும்பத்திலே மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மிலை பாற்றிக்காகவும் சிஸ்டர் மரி ஜோஸ்பின், சிஸ்டர் ஜோன் சான்ஸ், எலிசபெத் கொரேயா இவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும் ஆக்னஸ் அகஸ்டின் குடும்பத்தினர் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு பாடுகளின் பாதையில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்திற்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இன்று இந்த திருச்சிலுவை பாதையை நமக்கு வழிகாட்டியவர்கள் பீட்டர் பால் அன்பியத்தினுடைய பிரதிநிதிகள் மாதரசி, சீதா, புஷ்பா, ஜெல்சி, ஜான், ஜென்மா, ஆரோக்கியமேரி, ஜாக்குலின், ரூபியா, ஆன்சி, நித்யா, அமலினா, ஜெயா இவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றியும் பாராட்டும். இவர்களுக்காக இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உமை வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனத்துடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்?
கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன் கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான தூய தேற்றறிவு திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய விசுவாசத்திற்கும் உங்களுடைய பக்தி உணர்வுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி உங்களை இறைவன் இப்படியே கண்ணின் கருவிழி போல இந்த நம்பிக்கையிலும் இந்த எதிர்பார்ப்பிலும் இந்த எதிர்நோக்கிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று மானசீகமாக இறை தந்தையிடம் தந்தையின் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சிலுவை பாதையில் சென்ற வருடம் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற சிலுவை பாதையில் முதல் நிலை, இரண்டாம் நிலை என்று தியானித்தோம். இந்த முறை இயேசு சிலுவையில் பேசிய கடைசி 7 வார்த்தைகளை மையமாக கொண்டு இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். திருப்பலியில் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வார்த்தை, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று விவிலிய பேராசிரியருடைய கருத்துப்படி பார்த்தால், பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான பொழுது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவருடைய வார்த்தை கடந்த 38 வருடங்களாக போதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வார்த்தையினுடைய அடிநாதம் என்ன என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் கூட வந்த அந்த கும்பலையும் பார்த்துத்தான் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று சொன்னாரா? இல்லவே இல்லை. இன்று இயேசு என்னை பார்த்து, பால், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உன்னுடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறேன், உன்னுடைய துரோகத்தை நான் மன்னிக்கிறேன், நீ செய்த அல்லது செய்து கொண்டிருக்க அவநம்பிக்கையான காரியங்களை நான் மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றிலே மன்னிப்பு இல்லாத இவர்கள் எவருமே கிடையாது. பாவியாகி வந்த அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து கூட உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எரியட்டும் என்றால், மன்னிப்பினுடைய மிகப்பெரிய அகன்று பறந்து விரிந்த ஒரு ஆலமரத்திற்குள் இந்த விழுதுகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதைத்தான் மிக அற்புதமான இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக புரியும். கேட்டிருப்பீர்கள், கேட்டு வையுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றில் மன்னிப்பு கூறியவர்கள் நாம் அத்தனை பேரும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது திருவசனத்திலே, யார் யாரையும் தீர்ப்பிட நமக்கு தகுதி இல்லை. ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டங்கள் நாம் எல்லோருமே மன்னிப்பு கூறிய மிக அற்புதமான இந்த தெய்வீக ஜெபம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம், நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அற்புதமான இந்த தெய்வீக அனுபவத்தை நாம் உணர்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நீங்கள் சொல்லலாம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஏன் மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு சிறந்த அர்த்தம், உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது இறை தந்தையிடம் போய் நிற்பது விண்ணுலகில் நம்முடைய பதவியோ பட்டமோ பணமோ
இல்லை, நாம் செய்த புண்ணியங்கள், நாம் செய்த சிறிய காரியங்கள், வல்லமையான காரியங்கள் தான் கடவுள் முன்பாக நிற்கும். யாரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் விண்ணகத்திற்கு உங்களை என்னையும் சேர்க்க மாட்டான் என்ற உணர்வோடு இடரினும் தடரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன் கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே. ஆமென். பலியாயிருப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார் புண்படும் மனதில் துயர் தீர்ப்பார். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பார். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். அன்பின் பலியாயிருப்பார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து உமை வேண்டுகிறோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் ஏக்கங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றேன். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை முடிவின்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. மீண்டும் உங்களுடைய அமைதியான தெய்வீக பிரசன்னத்திற்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் ஆபேலின் காணிக்கையைப் போல நான் உங்களுடைய காணிக்கைகளை இந்த பீடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மண்ணுலகில் எவருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவையெல்லாம் விண்ணகத்திலும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன அன்பு தெய்வம், இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சிலுவை பாதை படித்தவர்கள் பீடத்திற்கு அருகில் வரலாம். மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே அருட்சகோதரிகளுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் இடம் கொடுத்தால் அவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நன்மை கொடுப்பார்கள். We want all the sisters to come for communion distribution. சுமந்து சோதிருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம்
இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவரா, வரமழை பொழிந்தவரா, வரும் வழி பார்த்தவரா, வரமழை பொழிந்தவரா, வந்தவர் இருக்கின்றார், இறைந்திட தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். செய்த நன்மை நினைக்கின்றீர், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றீர். இறைவா, 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றீர், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஓர் அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து
வைத்தாய், அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்திருந்தாய். களைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்திருளும். ஆமென். தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உங்களுக்கே உரிய பாணியில் மிகச்சிறப்பாக அமைதி, அதே ஆற்றல், அதே அன்பு உணர்வு எல்லாவற்றிற்கும் நீங்களே அதற்கு சாட்சிகள் என்பதை மெய்ப்பிட்ட வகையில் மிக அற்புதமாக பங்கெடுத்திருக்கிறீர்கள். எங்கே நீங்கள் இவ்வளவு வரமாட்டீர்களோ என்று நான் நினைத்து தவறோ என்னவோ தெரியவில்லை. இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் வந்து இருக்கைகளெல்லாம் நிரம்பிவிட்டன என்று சொன்னான். நான் இயேசு இல்லையே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுக்கின்ற அந்த வல்லமை இருந்தால் நான் இருக்கின்ற ஒரு 200 சேரையும் ஒரு 2000 சேரையை மாற்றி இருக்கலாமே என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு சொன்னதோடு மட்டுமல்ல, மனத்தில் ஒரு பயத்தோடு வந்து நின்றேன். என்ன நடக்குமோ தெரியவில்லையே, இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த திரு அவைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் பயம் எனக்கு போகவில்லை. வேண்டுமென்றால் சோதிக்க வேண்டுமென்றால் ஐ கேன் பி ஷுவரிங் இன் மை பேண்ட்ஸ். அது உண்மை. மீண்டும் ஒரு முறை அருட்பணியாளர்கள் சிறப்பாக அருட்தந்தை சாமிநாதன் செல்வம் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்ய நான் குறிப்பிட்ட செய்திகள் எல்லாவற்றையும் டிக் போட்டு செய்திருந்தான். அருட்தந்தை பன்னீர் அவர்களுக்கும் வேதியர் சிறப்பாக அருட்சகோதரிகள் அதைவிட சிறப்பாக எவ்வளவு சீக்கிரம் வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் நேராக வந்து இப்படி ஒரு அற்புதமான தெய்வீக பாடலை இவ்வளவு மெய்மறந்து பாடுகின்ற அளவுக்கு செய்திருக்கிற பாடற்குழு, பீட சிறுமியர் இவளோடு இணைந்து நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்கின்ற அலெக்ஸ் ஆடியோஸ் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு நண்பர் அலெக்ஸ் அவர்களுக்கும், அன்பு தம்பி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த சிலுவை பாதையில் பாடல் போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட பொழுது சென்ற வருடம் நம்மோடு இருந்து நமக்காக இந்த சிலுவை பாதை பாடல்கள் எல்லாம் மிக தேர்வு செய்து போட்ட ஜெரி பால் அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார். என்ன நடக்கும் என்று சொன்ன பொழுது அவன் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யன் பெரியப்பா என்று சொல்லி முயற்சி எடுத்தான். அதனுடைய முயற்சியின் முன்னெடுப்பாக தம்பி தாமஸ் அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். நான் ரொம்ப
பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கொஞ்சம் ஏமாந்தால் நானே என்னை அடித்து கொண்டாலும் அடித்து கொள்வேன், சரியாக செய்யவில்லை என்றால் என்று நான் மிகவும் கண்டிப்போடும் சற்று கோபத்தோடும் சொல்லியிருக்கிறேன். மிகச்சிறப்பாக தாமஸ் அவர்கள் நமக்கு இந்த பாடல்களை மிகச்சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த விளக்குகள் எல்லாம் சென்ற வருடம் இருட்டாக இருந்தது, இன்னும் இருட்டாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆசிரியர் வெல்லிங்டன் அவர்கள் விருதாச்சலத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன். அது நமக்காகவே இதை தயாரிப்பு செய்திருந்தார். இதெல்லாம் இந்த 2 மின் விளக்குகள் எல்லாம் ஸ்டாண்டிங் விளக்குகள் எல்லாம் அலெக்ஸ் ஆடியோ அவர்களை சார்ந்தது. ஆகவே ஆசிரியர் வெல்லிங்டன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும். ஒரு சில அறிவிப்புகள், நினைவூட்டுதல் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு கேட்கவில்லை, நான் வரவில்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த தவக்கால திருப்பயணம் ஒரு நாள் சேத்பட் ஏறக்குறை 2 பேருந்துகள் முடிந்து 3வது பேருந்து முடிவுறும் நிலையில் இருக்கிறது. 3 பேருந்துகள் செல்கின்றன. சேத்பட் மலை அனுபவம். சென்ற வருடம் அச்சரப்பாக்கம், இந்த வருடம் சேத்பட். செஞ்சி சேத்பட் 240 கிலோமீட்டர் இங்கிருந்து. ஆகவே அதற்கு ஏறக்குறைய 3 பேருந்துகள் நிறைவடைகின்ற நிறைவு இருக்கின்றன. இன்னும் ஏதாவது பேர் கொடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக நீங்கள் அதற்குரிய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவரை பார்த்து. ஒன்று ஆன்மெரி, எல்எஸ்பி சோழசிங்கராயன், நெல்சன், ஜான் இவர்களோடு இணைந்து அந்த பக்த சபையினர் இருக்கிற வின்சென்ட், திவ்யதாஸ் இவர்களோடு நீங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இது மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் சனிக்கிழமை, அதாவது அதிகாலை 3 மணிக்கு ஒரு நாள் திருப்பயணம் சேத்பட். 2 நாள் திருப்பயணம் எர்ணாகுளம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி மாலை கிளம்பி 21, 22 தேதி மார்ச் மாதம் சனி ஞாயிறு. இந்த 2 நாட்கள் ஏறக்குறைய 85 பேர் கொடுத்துருக்காங்க. 5 பேர் கொடுக்கலாம் என்று நான் அது யார்கிட்ட கொடுத்துருக்கானோ எனக்கு தெரியல. திரும்பி நான் கொடுத்துட்டேன், பேர் வரல என்று சொல்ல வேண்டாம். உடனடியாக நீங்கள் உங்கள் பெயரை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள். என் பேர் இருக்குதா அப்படின்னு பார்த்துங்க. பணம் கட்டியிருக்கீங்களா அதை பார்த்துங்க. உங்களை யாரையும் விட்டு விட்டு போகக்கூடாது என்பது தான் என்னுடைய பேரவா. இந்த தவக்காலங்களில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. வாங்க, இன்றைக்கி படித்தவங்கெல்லாம் எல்லாமே புதுசு தான். நல்லா படித்தாங்க, நல்ல தேர்வு செய்திருக்காங்க. பீட்டர் பால் அன்பியம் நல்லா செய்திருக்காங்க. படிக்காதவர்கள் படித்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் ஆண் பிரதிநிதி இல்லையே என்ற ஒரு கவலை எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சீமோன் தான் வந்தாரே என்று நினைத்து பார்க்கிறேன், ஜான் என்ற பெயரில். ஆகவே அடுத்த முறை ஆண் பிரதிநிதி நிறைய பேர் இருக்க வேண்டும். அடுத்து சிலுவை பாதைக்கு இந்த மாதா இயேசுவை சந்திப்பது, 6ஆம் ஸ்தலம் வெரோனிகா, இதெல்லாம் பெண்கள் முழந்தாட்படியிட வேண்டும். 12ஆம் நிலையிலிருந்து ஆண்கள், 13, 14 பெண்கள் மாதாவின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் சி லூர்துராஜ் அவர்களை சொன்ன நான் முட்டி போடுறேன், இயேசுவாக நான் வரேன், வெரோனிக்காவாக நான் வரேன், மாதாவாக நான் வரேன் என்று உங்களில் ஆசைப்படும் அதை முட்டி போடலாம். சந்தோஷமாக இருக்கும். படிக்க விரும்புகிறவர்கள் உடனடியாக உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படிக்கணும் நான் கொடுக்குறேன் உங்களை. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இவரை மாற்றி படிக்கலாமே, இன்னும் யாராவது வந்தால் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அதாவது நீங்கள் படிக்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்கள் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் படிக்க விரும்ப ஆசைப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாமே என்ற ஒரு பேரவாதான். சிலுவை பாதை காலையில் படிப்பதற்கு சென்ற வருடம் மரியாயின் சேனை முடிவெடுத்தார்கள். அழகாக சேர்க்காங்க. இப்போது அதே போல் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ அவங்க டைம் டேபிள் போட்டிருக்கிறாங்க. படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உடனடியாக உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அது வின்சென்ட் ஜார்ஜ் அல்லது திவ்யதாஸ் இவருடைய பார்த்து. 28 இந்த மாதம் 28 மார்ச் மாதம் 1 தேதி இதய அளவில் 2 நாள் தியானம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கிளை கிராமங்களில் எப்படி கிறிஸ்து பிறப்பிழாவிற்கு முன் தயாரிப்பு நாம் செய்தோமோ அதே போன்று முன் தயாரிப்பு கிளை கிராமங்களில் இருக்கும். ஆனால் சிலுவை பாதையில் முதல் சிலுவை பாதையில் தான் வருவார்கள், கடைசி சிலுவை பாதைக்கு தான் வருவார்கள் என்று சொன்னதையெல்லாம் நீங்கள் தவிடுபொடியாக்கிவிட்டீர்கள். எல்லா சிலுவை பாதைகளும் நீங்கள் எந்த குடும்பம் இருந்தது என்பதை நான் அனுபவித்தவன் என்பதை, மற்றவர்கள் சொன்னதை காலங்காலமாக என்று சொன்னதை நான் மாற்றி அமைக்கிறேன். மிக முக்கியமான அறிவிப்பு, நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5 முதல் 8 வயதுள்ள 6 வயதுள்ள தங்கள் பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு சேர்க்க விருப்பமுள்ள பெற்றோர் பிப்ரவரி மாதம்
25 மற்றும் 26 தேதிகளில் நமது பங்கில் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் பிள்ளையின் பிறப்பு சான்றிதழுடன் பள்ளி நிர்வாகத்தை அணுக வேண்டும். இது மிக முக்கியமானது. நீங்கள் விட்டுட்டு வந்து சிஸ்டர் எனக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்பொழுதே நீங்கள் அதை போய் செய்யணும். முதல் இதான் 5 முதல் 6 வயதுள்ள தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை. பிப்ரவரி மாதம் 25, 20 இந்த 2 தேதி தான். பின்னாடி போய் நின்று நான் வரல, எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், யாருக்காக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சிலுவை பாதை முடிந்த பிற்பாடு அடுத்த அன்பியங்கள் 2 மத்திய அன்பிய குடும்பம், ஒருங்கிணைப்பாளர் மரிய தெரேசா, புனித தாமஸ் அன்பிய குடும்பம், ஒருங்கிணைப்பாளர் கீர்த்திகா ஜெனிஃபர். இவர்களுடைய வழிகாட்டின்படி அடுத்த வாரம் படிக்கிறவங்க வந்து என்னை உடனடியாக, ஒன்றும் பெரியதில்லை, ரெடியாக இருக்குது, வந்து பார்த்துட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த இருக்கைகள் எல்லாம் இந்த இளைஞருக்கு ஒருங்கிணைப்பால் தான் செய்வார், நீங்கள் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. இறுதியாக இந்த மதர் டிவியினுடைய MD மேனேஜிங் டைரக்டர் அன்பு தம்பி லூர்து சாமி மிக முனைப்போடு அவருடைய குழுவினரோடு இறங்கியிருக்கிறாங்க. அது ஏதோ மாதா டிவி போல் இதை அவர்கள் மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்காங்க. நீங்கள் ஒரு சில பேர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா, நான் அந்த இவருடைய பதிவுகள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன். அதிகமான வியூவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். ஆகவே தம்பி லூர்து சாமி, கனி, ஸ்டெல்லா, இளவழகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இவர்களுக்கு தேவை. இதை ஏறக்குறைய நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய திரு அவை என்பது மிக முக்கியமான நம்பிக்கையான திரு அவை என்பதற்காக இதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பது ஆசையல். விளம்பரம் பிரியனல்ல, வெறியனல்ல, மாறாக மற்றவர்கள் பார்த்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வேன் அல்ல, அதுபோன்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எழுந்து நிற்போம். இறை ஆசிரியருக்காக இந்த இருக்கைகள் எல்லாம் தயவு செய்து ஓரமாக வைத்திருந்தால் அவர்கள் எடுத்து போடுவதற்கு ஏதுவான சூழல் இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலும் தூய்மை பெற உம்மை வேண்டுகிறோம். இதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலை வணங்கி கண்களை மூடி ஒவ்வொரு ஆசிருக்கு பின்னும் ஆமேன் என்று சொல்லி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை என்னோடு அருட்பணியாளர்கள் இருவரும் நீங்கள் கண்களை மூடி கரம் குவித்து பாடற் குழுவினரோடு ஆமேன் என்று பாடி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தம்முரை மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசையின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்கு உரிய தமது சாவினால் தமது நிலையான வாழ்வை சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலைவாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாட்சியின் போதனையை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது திருச்சிலுவை முத்தம் செய்ய ஆசைப்படலும் 3 இடங்களில் 3 அருட்பணியாளர் இருப்போம். நீங்கள் வந்து முத்தம் செய்யலாம்.
சிந்தை நொந்தழுதாயோ வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினார் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.